லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் செம்மையா ஒரு பையனை பார்த்தேன். அவன் யாரா இருப்பான்னு நைட் எல்லாம் யோசிச்சேன். ஆனா அடுத்த நாள் அவரை நான் மறுபடியும் பார்த்தேன். சீ போங்கடா. என்னடா பண்றீங்க? வீட்டுக்கு போடா. கர்ம பூச்சது நின்றுச்சே. சரி மச்சான் வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்துரு, நான் ஓடுறேன். ஜாகிங் நல்லது. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஸ்கூல் பஸ் மிஸ் ஆச்சு. பஸ் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அவரை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கே இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அப்பா எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. நோக்கியா 3310. செம்ம ஃபோன். நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனாலும் அதை யூஸ் பண்ணது இன்னொருத்தங்க. ஹலோ, கொடுக்குறேன். இவ தான் என் ஃப்ரெண்டு நீத்து. இது என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் டோனா. இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவ ஒரே டைம்ல 3-4 பசங்களை லவ் பண்ணுவா. இவ ஒரே டைம்ல 3-4 மசால் தோசையை சாப்பிடுவா. இவங்க கூட இருக்கும்போதும் என் மனசெல்லாம் அவர் யாரா இருப்பாருன்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. என்ன ரெடி என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு மறுபடியும் பசிக்குது. காத்தாடி, டேவிட் காத்தாடி. நான் முன்னாடியே சொல்ல விட்டு போயிடுச்சு. இவர் தான் என் கசின் பிரதர் காத்தாடி, டேவிட் காத்தாடி. பொறம்போக்கு, பொறுக்கி, வேலை வெட்டி இல்லாதவன், வீட்டுக்குள்ள ஏத்த முடியாது, இப்படி எல்லாம் எங்க குடும்பத்துல இருக்கவங்க இவனை வர்ணிப்பாங்க. இவன் எப்ப வருவான் எங்க வருவான்னு யாருக்கும் தெரியாது. ஏதாவது பிரச்சனை பண்ணி காணாம போயிடுவாரு. அப்புறம் எல்லாரும் மறந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் டைம் இவரு காணாம போனது எப்போன்னு கேட்டீங்கன்னா, வசனம் பரப்பி மகிமைப்படுத்துவது போல எவ்விடத்திலும் பரப்பி மகிழ்ப்படுத்தும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்கு அருளியரும் இப்போதும் எப்போதும் என்றென்றைக்கும் ஆமென். இதயத்தால நான் பண்ண போற தவறுகளை கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளுவார். இதெல்லாம் இந்த வயசு பையங்களுக்குள்ள சகஜம்தான். ஆனா இவரு காணாம போனது இதுக்காக இல்ல. பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. அவருடைய பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். அப்பதான் எங்க சர்ச்சோட தலைமை பாதிரியார் ஃபர்ஸ்ட் டைமாவும் லாஸ்ட் டைமாவும் எங்க சர்ச்சுக்கு வந்தது. எஸ்கேப் ஆன காத்தாடி அதுக்கப்புறம் வந்தது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான். அவர் அப்பா எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. சம்சாரம் யாரு சம்சாரம்? ஓ பேச்சா? என் பேச்சு புரியல. வா சீக்கிரம் கம்மு. அப்பா காசு வாங்கிறதுக்கு மட்டும் ஒரு குறையில வந்து நிற்கிறானுங்க பாருங்க. சேட்டா இந்த சண்டே மறந்து போவில்லை, நாங்கெல்லாம் ஜோஸ் அண்ணாவோட ஆளுங்கன்னு சொல்லணும், பறையணும். புரிஞ்சுதா? சொல்லுவீங்களாடா? சரி சார். இந்த போ போ போ. சரி, இது நம்ம புது மேட்ரு. ஆத்மீய லேபர் சப்ளை. என்னது ஆத்மீய லேபர் சப்ளை? வர ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை முந்தின நாள் நகர்வலத்துக்கு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒருத்தர் வரணும்னு ஃபாதர் ஆர்டர் போட்டிருக்காரு. நம்ம ஆளுங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கா? அதனால் ஒவ்வொரு வீட்டு சார்பாக நான் ஒரு மலையாளி பெங்காலின்னு செட் பண்ணி அனுப்பியிருக்கேன்.
அப்போ அவனுங்கெல்லாம் நகர்வலம் பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க ஜாலியாக வீட்டில் சரக்கடிச்சு குப்புறப்படுத்துவாங்க. எப்படி இருக்கு நம்ம ஐடியா? ஹலோ ஆண்டனியனா, நீங்க சிலுவை தூக்க வேணாம், உங்களுக்கு பதிலாக அந்த கிருஷ்ணமேனன் தூக்குவாரு. நீங்க ஜாலியா 2 பேக் அடிச்சுட்டு வீட்டில் படுங்க. ஆமா, நீ ஏன் இங்க வந்த? அது அண்ணா, அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல ஒருத்தரை பார்த்து நீங்க எல்லாம் பயந்து ஓடுனீங்கல்ல, யார் அவரு? ஓ அவனா? கிரி. கிரி. பயந்துட்டுலாம் இல்ல, அவன் ஆளு சரியில்லை, சரியான ரவுடி. கொஞ்ச நாள் தோழர்களோட சுத்திட்டு இருந்தான், எக்ஸ்ட்ரா அந்த திமிரு வேற இருக்கு. நம்மள மாதிரி பணக்காரங்களோட எதிரி அவன். அவன் மூஞ்சில கூட முழிக்க கூடாது. கிரியா? ரவுடியா? இதெல்லாம் யாரும் கிட்ட சொன்னது? கிரி இறந்து போன தோழர் மாதவனோட பையன். சென்ட் தாமஸ் காலேஜில் டிகிரி முடிச்சான். இப்போ விவசாயம். அவருக்கு அதுதான் பிடிக்கும். உன் காத்தாடி கசனும் ஃப்ரெண்ட்ஸு பண்ற தொல்லை தாங்க முடியாம நான் தான் கிரிய பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு தடவை வர சொன்னேன். ஆமா, நீ ஏம்மா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? போயிட்டு வரேன். பாய். கிரியா செம கையாச்சே. அடின்னா அடி, உதன்னா உத. அவங்க கூட எங்க வேணாலும் தைரியமா போலாம். அவ புலிக்குட்டியாச்சே. பாப்பா, இதோட பிரேக் லைன் மாத்த வேண்டியிருக்கும். 100 இல்ல 1000 ரூபாய் செலவாகும். அவ்வளோ ஆகுமா? அவ்வளோலாம் ஆகும், எல்லாத்தையும் மாத்த வேண்டியது. தரேன். கடவுளே, இந்த பொண்ணு இந்த பைக்கை விற்கவே கூடாது. எப்பயும் இதை வச்சு விட்டிங்கன்னே இருக்கணும். டாக்டர், இந்த கமிட்டி மீட்டிங் விஷயத்துல நம்ம என்ன பண்றது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. அதை பத்தி கிரிக்கிட்ட சொன்னா அவன் பார்த்துப்பான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அப்படியா? ஆனா உங்களை பார்த்தா அப்படி நான் இந்த தெரியல. பொம்பளை பசங்கிட்ட எல்லாம் அவ்வளோ பேசிக்கிறது இல்ல. என்ன தவிர ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் கிரிய தெரியும்னு அப்ப தெரிஞ்சது. நம்ம கிரி அண்ணன் தானே? உனக்கு அவரை தெரியுமா? தெரியுமாவா? அவர் குங்ஃபு மாஸ்டர் தானே? அவர் தான் என் தம்பிஸ் படிக்கிற குங்ஃபு அகாடமியோட மாஸ்டர். எந்த அகாடமி? எங்க இருக்கு? 2 மசாலா தோசை, அப்புறம் ஒரு மில்க் ஷேக். ஒன்று நான் கூட்டிகிட்டு போகிறேன்.